சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அன்பு மேடம், ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க மேடம். சரி, சரிடா மாப்ள, நான் நேரா போய் ஜெயந்தி கூட்டு கம்பெனிக்கு வந்துடுறேன். சரிடா. டேய், என்னடா மாப்ள? அம்மா கிட்ட பால் கொழுக்கட்டை செய்ய சொல்லியிருந்தேன்டா. அதை ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட கொடுக்க மறந்துட்டேன். போடா. சரி, கார் கிளம்பி கொஞ்ச நேரம் தான் ஆகுது. இப்ப போனா கூட பஸ் ஸ்டாண்ட்ல புடிச்சிடலாம். போய் கொடுத்துரு போ. சரிடா, நான் கொடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கம்பெனி வந்துடுறேன். சரிடா மாப்ள, போயிட்டு வா. போயிட்டு வந்துடுறேன். சரி, கிளம்பு. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி தப்பிச்சிடலாம் நினைச்சில. உன் ரூம்ல கிடைச்ச எவிடன்ஸே போதும் உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. உன்னை மாஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த போறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கேட்கிறேன், உண்மையை சொல்லு. அந்த ஆனந்திய எதுக்கு நீ கல்யாணம் பண்ண நினைச்ச? அவளை ஏமாத்துறதுனால உனக்கு என்ன லாபம்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? எல்லா எவிடன்ஸும் இருக்கு. தண்டனை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சொல்லணும்? என்னை கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிக்க வைங்க. அங்க கோர்ட்ல நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிறேன். நீ உண்மையை சொல்லாம தப்பிச்சிடலாம்னு நினைக்காத. உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன். மேஜிஸ்ட்ரேட் கிட்ட எதை சப்மிட் பண்ணணும், எதை சப்மிட் பண்ண கூடாதுன்னு எனக்கு தான் தெரியும். 15 நாள் உன்னை ரிமாண்ட் பண்ணுவேன். அப்புறம் உன்னை போலீஸ் காவல எடுத்து உன்னை எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கிறேன். அப்ப தெரியும் என் விசாரணை என்னன்னு. இவனை கூட்டிட்டு வாங்கயா. ஓகே சார். ஏய் ஏந்திரா, வா. ஏத்தியா வண்டியில ஏத்து. வாங்கம்மா, எங்க அண்ணா, போனோம்? காரைக்குடி தானே போகுது? ஆமாம்மா, நீங்க மட்டுமா? சீட் நம்பர் 1ல போய் உட்காந்துக்கோமா. ஓகே. போங்க. எங்க போனோம்? அண்ணா, சீட் நம்பர் 2. ஆன்லைன் புக்கிங். ஆமா, ஆமாண்ணா. போய் உட்காருமா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்களை மாதிரி நல்ல மனசுக்காரங்க ஆனந்திக்கு துணையா இருக்கிறத நம்பித்தான் நாங்க நிம்மதியா போறோம். அது ஆக்சுவலி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கான டைம் செட் ஆகல. என்ன விஷயம் தம்பி? அது அது வந்து தயங்காம சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? எதை பத்தி பேசணும்? ஆனந்தியை பத்தி. ஆனந்தியை பத்தியா? சொல்லுங்க தம்பி, என்ன? இல்ல இல்ல, ஒன்றும் இல்லை. நான் ஆனந்திக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன். நீங்க ஆனந்தி பத்தின கவலை எதுவும் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நாங்க ஊருக்கு வந்தப்போ உங்களெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து உங்களை பார்க்கல. பட் இந்த டைம் நான் கண்டிப்பா உங்க ஊருக்கு வருவேன். அப்போ உங்களை வந்து பார்ப்பேன் என் அப்பா அம்மாவோட. நீங்க கண்டிப்பா வாங்க தம்பி. ஏதோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் நிச்சயமா உங்களை நல்லா பாத்துக்குவோம். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. அது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. தயங்காம சொல்லுங்க தம்பி. தம்பி நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் ஊருக்கு வரும்போது உங்ககிட்ட பேசுறேன். சரிங்க தம்பி. ஐயா, என்னங்க அம்மா கொடுத்து விட்டாங்க. என்ன தம்பி? பால் கொழுக்கட்டை உங்களுக்காக தான். ஐயோ, எதுக்கு தம்பி அம்மாவுக்கு தேவையில்லாத சிரமம்? இதுல என்னங்க சிரமம் இருக்கு? அம்மா ரொம்ப விருப்பப்பட்டு தான் செஞ்சு கொடுத்தாங்க.
ஐயா, ஆனந்தியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனந்திக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம், சரிங்களா? நீங்க தைரியமா ஊருக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. அன்பண்ண, ரொம்ப நேரமா அங்கே பேசிட்டு இருக்கீங்க. இங்க நாங்களும் இருக்கோம், வாங்க. இவனுங்க வேற. அட வாங்கனே. இதோ வர. பசங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா ஆமா, ரொம்ப பிடிச்சு போச்சு. அன்பண்ண வாங்க. இந்த வரேன்டா, விட்டுறானு பாரு. என்ன தம்பிங்களா? நான் தம்பின்னு கூப்பிடுற தம்பி. அண்ணா, எல்லாரும் பாக்குறாங்கண்ணா. தம்பின்னு கூப்பிட்டா என்னன்னா தப்பு? அது இனிமே நாங்க சென்னைக்கு வரும்போது ஆனந்தியை தேடுறோமோ இல்லையோ, முதல்ல உன்னதான் தேடுவோம். சரிங்க மேடம். நல்லா செலவு பண்ற மேன் நீ. ஐயோ தேங்க்ஸுங்கண்ணா. அடுத்த டைம் நாங்க இங்க வரும்போது உனக்கு கால் பண்றோம். ட்ரீட் இன்னும் பெட்டரா இருக்கணும். கண்டிப்பாங்க காரைக்குடி 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 பஸ் கிளம்ப போகுது, ஏறவங்க ஏறுங்க. சரிங்க தம்பி, நான் கிளம்புறோம். ஏறுங்கண்ணா. பாய். வண்டி அடுத்த தடவை வரும்போது மீட் பண்றோம். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்ப்பா. போயிடலாம், ஏறு. நீங்க இருங்க, நான் தரேன். பாய். பார்த்து மெதுவா. என்னங்க? பை பை. போயிட்டு வாங்க. பாய். பாய் சார். ஏங்க, மகேஷ் தம்பி தங்கமான பிள்ளையா இருக்காரு. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மனுஷங்களை பெருசா மதிக்கிறாரு. எம்பிட்டு பக்குவமா நடந்துக்கிறாரு. அன்பு எந்த விதத்திலும் குறைஞ்சு போயிடல பேச்சு. அன்பு மனசளவுல ரொம்ப நல்லவனா தான் தெரியுறான். காசு பணம் இருந்து உதவி செய்யறதுக்கு ஒரு மனசு வேணும் தான். ஆனா அதே அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னாலும் தாங்கிட்ட இருக்கிறத வச்சு எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவுற குணம் எல்லாருக்கும் வந்துடாத பேச்சு. அது அன்பு கிட்ட இருக்கு. ஆமாங்க. எல்லாருடைய மனசையும் ஜெயிக்கிற பக்குவம் அன்பு கிட்ட இருக்கு. அந்த விதத்துல 2 பேருமே தங்கமான பசங்க தான். இந்த 2 பசங்களையும் கட்டிக்க போற பொண்ணுங்க யாரா இருந்தாலும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆமா பேச்சு.